ஹாய் சொந்தங்களே, எல்லாத்துக்கும் குட் நைட். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன். உங்கள் வில்லேஜ் பொண்ணு. ஸோ எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆவலுடன் வந்து ஃபுல் பிஸ்னஸ் மேனுங்கிற இதில் வந்து இப்போ தான் நம்ம வந்து தவ போகிறோம். ஆமாங்க, நான் வந்து மீஷோ, அமேசான் இதிலெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நாளைக்கு காலையில் மீஷோவில் வந்து 10:45 வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆக போகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீடன் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லான்ச் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து எல்லாமே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமே வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து 4 ப்ராடக்ட் வந்து நம்மளது வந்து லான்ச்சிங் மீஷோ சைட்ல. எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் இருக்கு இல்லையா, உங்கள் வில்லேஜ் பொண்ணு தான் நம்மளோட ப்ராடக்டோட நேமும். அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா UVP, சரிங்களா, UP அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட், ஆயில்னா ஆயில், ஷாம்புனா ஷாம்பு, க்ரீம்னா க்ரீம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்மளோட இது வந்துடும், சரிங்களா. ஸோ நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன். இப்போ ஒரு மாசமா நான் எந்த அளவுக்கு மண்டையை போட்டு குறைஞ்சிருப்பேன். என் கூட இருந்த என் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கிட்டையுமே நான் டவுட் கேட்டுட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நானே ஓப்பன் பண்ணிட்டேங்க. நானே ஓப்பன் பண்ணி நானே லான்ச்சும் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் போய் புத்திமதி கேட்டேன், ஆனால் யாருமே பண்ணி தரல. கடைசியாக கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி நானே உட்காந்து அவங்க கேட்குற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வந்து யூடியூப் சைடில் வந்து பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தேன். ஸோ யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்க வந்து எனக்கு தெரியலங்கிறத மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ நான் என் ப்ராடக்டை வந்து என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணேன், எதனால எரர்னு வந்துச்சு, அது எல்லாமே ஃபியூச்சரில் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு 10 டைமுக்கு மேலே வந்து எரர்னு காமிச்சங்காட்டி செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். இன்னும் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலங்க. அப்படி யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வித்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு நிறைய டவுட் அதில் இருக்கு. டவுட் இருக்கு, தயவு செய்து கொஞ்சம் எனக்கு அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணணும். மீஷோல நானே ஓபன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம மீஷோ சின்ன சின்ன இதை மட்டும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டைரக்ட் கஸ்டமர் யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம கிட்ட டைரக்டா ஆர்டர் பண்ணும் போது பிரைஸும் கம்மியா இருக்கும். ரெண்டாவது என்னை ரொம்ப காயப்படுத்தாதீங்க. வாட்ஸ்அப்ல நான் டைம் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஏன்னா ஒரு 5 டேஸ்னாச்சும் எடுத்துக்கோங்க கொரியருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும், அதனாலதான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். சரி வாங்க, நம்மளோட ப்ராடக்ட்ல நாளைக்கு என்னென்ன லான்ச் ஆக போகுது மீஷோ சைட்ல அப்படின்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீடன் க்ரீம் தான். இருங்க, இந்த க்ரீம் தான் லான்ச் பண்ணிருக்கேன். ஸோ இதுவுமே நீங்க போய் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ரிமூவ் பண்றது. அடுத்து வந்து நம்மளோட ஹேர் ஆயில் லான்ச் பண்ணிருக்கேன். ஹேர் ஆயில்லாம் வந்து 380 rupees, சரிங்களா. நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ரேட் கம்மி, அங்க வாங்கினீங்கன்னா ரேட் அதிகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக் ஷாம்பூலாம் அங்க 250க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட 140 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வேற என்ன போட்டேன், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனும் போட்டிருக்கேன், சரிங்களா. மீதி எல்லாமே நாளைக்கு லான்ச் பண்ண போறேன். இந்த 4 ப்ராடக்ட் மட்டும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆஃபர் கொடுக்க போறோம், என்ன இது பண்ண போறோம், எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீஷோல அமேசான்லாம் வாங்கும் போது GST எல்லாமே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே. GST வாங்கிட்டாவே மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து இதை வச்சுதான் கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்ம கிட்ட டைரக்டா வாங்குறவங்க கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல வாங்குறீங்கனாலும் சரி, தயவு செய்து இருங்க, கையை வச்சுக்கிறேன், வச்சு கிளியரா தெரியலையே. ஸோ டைரக்டா விசிட் பண்றவங்களும் சரி, இங்க கம்பல்சரி நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கையில கிடைக்கும். நம்ம கிட்ட நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து நார்மல் கொரியர்ல வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத நான் டிஸ்பிளே காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாமே சொல்லிக்கலாம். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் தான். ஃபேஸ் பேக்னா சம்மர் ரிசல்ட் கொடுத்து எனக்கு நான் கலரான ஃபேஸ் பேக் தான். அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணும். சரிங்களா? அதுலயே நம்ம கிட்ட பாதாம் ஃபேஸ் பேக் இருக்கு. அதுவுமே வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ டெய்லியும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பாதாம் ஃபேஸ் பேக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஷாம்பு இருக்குங்க. ஷாம்பு காசு காலையில இது பண்ணு. அதுக்கப்புறம் ஷாம்புல வந்து எக் ஷாம்பு இருக்கு, கோகோனட் மில்க் ஷாம்பு இருக்கு, ஆலிவேரா ஷாம்பு இருக்கு. சோ அடுத்து ஷீவக்காய் ஷாம்பு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இந்த வீக்ல. அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்கு, ரெட் ஒயின் சீரம் இருக்கு. ரெட் ஒயின் சீரம் எல்லாத்துக்கும் இது எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெட் ஒயின் சீரம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றதுங்கிறது நம்மளோட ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனா மங்கு இருக்கு, எனக்கு மங்கு ஜாஸ்தியா இருக்குங்க அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது இல்ல. ஓகேங்களா? சோ இங்க வச்சு அங்க வச்சு எல்லா இடத்துலயுமே வச்சுட்டேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சோப்புல வந்து 18 வகையான சோப்பு இருக்கு. சரிங்களா? எல்லா சோப்பும் இருக்கு. உங்களுக்கு என்ன சோப்பு வேணுமோ எல்லா சோப்புமே நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குங்குமாதி சீரம் இருக்கு, மஞ்சிஸ்தா சீரம் இருக்கு, பப்பாயா சீரம் இருக்கு ஃபேஸ்க்கு. அதுக்கப்புறம் நைட் கிரீம் இருக்கு, டே கிரீம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார்கோல் மாஸ்க் இருக்கு, சார்கோல் சோப் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட வந்து சார்கோல்ல எல்லாமே இருக்கு. ஹேர் ஆயில் இருக்குங்க. ஹேர் ஆயில் வந்து ரொம்ப 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 ஒர்த்தபிளானது. சோ நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு உங்க ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே எப்படி நீங்க வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ டைம் இருக்கும் போது நான் ஆர்டர் எடுத்துக்குவேன். ரொம்ப எனக்கு கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணீங்கன்னா என்னால பண்ண முடியாது. ஏன்னா கடையில் நான் ஒரு ஆளா தான் இருக்கேன். சரிங்களா? சோ நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சோ போட்டோ சென்ட் பண்ணுங்க, அதை சென்ட் பண்ணுங்க, எதை சென்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மீசோல சைட்ல இப்ப நம்மளுக்கு நாளைல இருந்து லான்ச் ஆகுது இல்லையா, சோ அந்த லெஃப்ட் சைட்ல நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டோ எல்லாமே அதுல அட்டாச் ஆயிருக்கும். நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு கிளம்ப போகிறேன். காயுமா வந்து எவ்வளவோ இந்த 1 இயர்ல வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன், இன்னுமே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட ஹாப்பினஸோடயே நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். சோ இன்னும் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பினஸா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே வந்து நான் வீடியோஸ் ஏன் போடாம இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஒண்ணு மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால பெருசா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. சோ இனிமேட்டு நான் எனக்கு வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ற அந்த இது வந்து கிடைச்சிரும் நினைக்கிறேன். சோ தயவு செய்து சொல்றேன், யாரா இருந்தாலும் ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, எனக்காக இருங்க. சரிங்களா? சோ ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க லிஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர் வந்து 5 டேஸ்க்குள்ள, ஒர்க்கிங் டேஸா இருந்துன்னா 5 டேஸ்க்குள்ள, 1 வீக் கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கு அடுத்த நாள் கூட டெலிவரி ஆயிரும். சரிங்களா? சோ அந்த மாதிரி மீசோ இந்த சைட்ல நீங்க போய் வாங்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். அதுவுமே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். சரிங்க, ஓகே. ரொம்ப போட்டு அறுக்கு இந்த நிமிஷம் உங்க காயத்ரி உங்களை விட்டு நான் வந்து போறேன். டாடா, எல்லாத்துக்கும் பாய். சோ நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப உங்கள் வில்லேஜ் பொண்ணு உங்களை விட்டு போறேன். பாய் 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 பாய். வெயிட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 10:30 மணில இருந்து மீசோல போயிட்டு UVP சரிங்களா அந்த போட்டு ஹேர் ஆயில் ஷாம்புனா ஷாம்பு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வரும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படியும் தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வேணும்னா
வாட்ஸ்அப் லிங்க் மேல வைப்பேன். அதுல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்க கூட நீங்க போயிட்டு அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த நிமிடம். பை பை பை. தேங்க்யூ.